அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டு இயக்கம்னு தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஐயா நம்மாழ்வார் போன்ற மூத்த முன்னோடிகளால் இயற்கை வேளாண்மை தமிழ்நாடு வளர்க்கப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய இளைஞர் பக்கம் எழுச்சியாகி இன்னைக்கு இயற்கை வேளாண்மை பரவலாக்கம் செய்யப்பட்டு அங்கங்கே நிறைய இயற்கை விவசாயிகள் இந்திய அளவில் தமிழ்நாட்டில் நிறைய இயற்கை விவசாயிகளும் அங்கங்கே உதிரியாக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இப்படி இயற்கை விவசாயிகள் அமைப்புகளும் சரி, இயற்கை விவசாயிகளும் ஒன்றாக இணைஞ்சு ஒரு பலமான ஒரு கூட்டு இயக்கமாக இருந்தும். ஏன்னா நிறைய விவசாய சங்கங்கள் இருக்காங்க அந்தந்த பகுதிக்கான கோரிக்கைகளோட. ஆனால் ஒட்டுமொத்த இயற்கை விவசாயத்தை அதுக்கான கொள்கைகள் இருக்கு, அதற்கான வழிமுறைகள் இருக்கு. அதையெல்லாம் தொகுத்து கொண்டு ஒரு கூட்டு இயக்கமான ஒரு வலுவான கூட்டு இயக்கமா கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு சொன்ன மாதிரி ஈரோட்டில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தும். 4000 இயற்கை உழவர்கள் பங்கெடுத்தும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் பங்கெடுத்தாங்க. அதற்கப்புறமாக மாவட்டம் மாநில அளவுல செஞ்ச வேலைகளின் தொட்டு எல்லா இயற்கை விவசாய அமைப்புகளும் தனிப்பட்ட இயற்கை விவசாயிகளும் ஒன்றிணைஞ்ச இந்த கூட்டு இயக்கத்துல கோரிக்கைகளை சேகரிச்சோம். அரசாங்கத்திற்கு எங்களை பக்கம் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை வைக்கணும். பொதுவாக வேளாண் பட்ஜெட் வந்துச்சுன்னா அதுல இயற்கை விவசாயிகளுக்குன்னு மிக சொற்பமாவே இருந்துச்சு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுகள், அதுக்கான கவனங்கள் எல்லாமே. அதை இன்னும் வலுப்படுத்தணும்னா நம்ம ஒரு அமைப்பாக நம்மளுடைய கோரிக்கைகளையும் நம்மளுடைய கேள்விகளையும் தொடர்ச்சியாக எழுப்பணும்னு முன் வச்சதன் விளைவா இதுல இயற்கை விவசாயிகளும் இயற்கை விவசாய அமைப்புகள் மட்டும் இல்லாம நுகர்வோர் பங்கெடுத்திருக்காங்க. இந்த கோரிக்கை பட்டியலில் லட்சக்கணக்கான நுகர்வோர் அங்கங்க மாவட்ட அளவில் நடக்கூடிய இயற்கை விவசாய கூட்டங்கள், பெரிய பெரிய சந்தை திருவிழாக்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அங்க வரக்கூடிய நிறைய நுகர்வோர்கள் பங்கெடுத்து அவங்களும் இந்த கோரிக்கைகள்ல அவங்களோட பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க. அதன் வாயிலாக ஒரு 15 முக்கிய கோரிக்கைகளை நாங்க இங்க மன்றத்துல சமர்ப்பிக்கிறோம். இதை தொடர்ச்சியா எல்லா அரசியல் கட்சி தலைமைகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் வர சட்டசபை தேர்தலில் அவங்களுடைய வாக்குறுதிகள்ல அவங்களுடைய நிலைப்பாட்டில் இந்த கோரிக்கைகளை அழுத்தம் தாக்கம் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அதுல முக்கிய கோரிக்கைகளை வாசிக்கிறோம். கோரிக்கை எண் 1, எதிர்வரும் 2030 ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி அமைகிற அமைப்பு ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் சாகுபடி நிலப்பரப்பில் 25% நிலத்தை இயற்கை விவசாயத்துக்கு மாற்றுவதற்கான கொள்கை முடிவை எடுத்து நடைமுறைப்படுத்துதல் வேண்டும். இதை செயல்படுத்த இயற்கை வேளாண்மைக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும். இதுக்காக ஆர்கானிக் ஃபார்மிங்கான ஒரு மிஷின் உருவாக்கணும். அதுக்கான மிஷன்லாம் வச்சு இயங்கணும்ன்றது அந்த முதல் கோரிக்கையின் சாராம்சம். கோரிக்கை எண் 2, அந்தந்த வட்டாரம் மற்றும் மாவட்ட வாரியாக மரபு விதைகளை, நம்மளுடைய நாட்டு விதைகளை பாதுகாத்து பரவலாக்கம் செய்ய உழவர்கள் உள்ளடக்கிய மரபு விதை மையங்களை உருவாக்க வேண்டும். மரபணு மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட விதைகளை ஒருபோதும் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்ற கொள்கை முடிவை அரசாங்கம் எடுக்க வேண்டும். கோரிக்கை எண் 3, உயிர் சூழலுக்கு கேடில்லாத அந்நிய செலாவணி தொகையை மிச்சப்படுத்தும் இயற்கை வேளாண்மையை செய்து வரும் இயற்கை உழவர்களுக்கு ஆண்டுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 24,000 ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். ஏன்னா இது வரைக்கும் நிறைய மானியங்களும் நிறைய இப்போ அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிற மானியங்கள்ல பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்குறாங்க. செயற்கை ரசாயனங்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. நிறைய எந்திரங்களுக்கும் ஒதுக்குறாங்க, அதுவும் நிறுவனங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த எந்திரங்களையோ பெரும்பான்மையான இந்த செயற்கை அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய ரசாயனங்களையோ இங்க பயன்படுத்தாம இயற்கை விவசாயம் செய்யும் போது இந்த அந்நிய செலாவணியில மிகப்பெரிய மிச்சத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாடு அளவுல ஒரு பெரிய ஒரு நஞ்சில்லாத சூழலையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிற விஷயத்தை இயற்கை விவசாயிகள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இந்த ஊக்கத்தொகையை கேட்டுக்கிறோம். கோரிக்கை எண் 4, அரசின் நேரடி கொள்முதலுக்கு ஒதுக்கும் தொகையில் 25% தொகையை இயற்கை விளைபொருட்களுக்கு வாங்குவதற்கு ஒதுக்க வேண்டும். அனைவருக்கும் பாதுகாப்பான நஞ்சற்ற உணவை உறுதி செய்ய இவ்வாறு வாங்கும் விளைபொருட்களை இப்போ பிடிஎஸ், ஐசிடிஎஸ், பள்ளிகளில் காலை மதிய உணவு திட்டம், மகப்பேறு பலன்கள், இது போன்ற முக்கியமா இவங்கெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. இன்னைக்கு அரசு காலை திட்டம், மதிய உணவு திட்டம் இருக்கு. அதே போல மகப்பேறு உதவித்தொகை நிறைய வளர்ச்சி வழக்கமா நிறைய இருக்கு. அதுல இயற்கை விவசாயிகள்ட்ட இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கொடுக்கறது மூலமா இன்னும் கூடுதலா ஒரு பலன் இருக்கும் அப்படின்றத முன்வைக்கிறோம். அதே போல கோரிக்கை எண் 5, அந்தந்த வட்டாரம் மற்றும் ஊராட்சி அளவில் உழவர்கள் அல்லது மகளிர் குழுக்கள் விளைபொருட்கள் மதிப்பு கூட்டுதல் மற்றும் இயற்கை இடுபொருட்கள் தயாரித்து வழங்குதல் வகையில் தேவையான உட்கட்டமைப்புடன் கூடிய மையங்களை அமைத்து தர வேண்டும். இது நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டாக்கும். அந்தந்த வட்டாரங்கள் ஊராட்சி அளவுல இப்ப இயற்கை விவசாயிகள் மட்டும் இயற்கை இடுபொருட்கள் பயன்படுத்துற செயற்கை விவசாயிகளும் இயற்கை இடுபொருட்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் பஞ்சகவ்யாவோ கொஞ்சம் மீனமிலமோ அப்படின்லாம் பயன்படுத்துறதுக்கு தமிழ்நாடு எங்கும் பரவலா இருக்கு. அப்போ இதை உற்பத்தி பண்றதுக்கும் அங்கங்க இருக்கக்கூடிய மகளிர் குழுக்கள், இயற்கை விவசாயத்தில் அனுபவமான மகளிர் குழுக்கள் உருவாக்கி அவங்க மூலமா அதை நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது மூலமா மகளிருக்கான ஒரு ஒரு வேலையை, அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கிக்கலாம். இதை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். கோரிக்கை எண் 6, இயற்கை வேளாண்மையின் தேவை மற்றும் அவசியத்தை வளர்ந்து வரும் தலைமுறைக்கு புரிய வைக்க
பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் இயற்கை வேளாண்மையை இணைத்து கற்பிக்க வேண்டும். மாதத்திற்கு ஒரு இயற்கை வேளாண் பண்ணையை பார்வையிட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை ஊக்குவித்தல் வேண்டும். ஏற்கனவே நடைமுறையில நிறைய பண்ணைகள் பார்வையிடல் இது மாதிரியான இப்போ பசங்களை கூட்டு போறாங்க நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்கள். இது வந்து இயற்கை விவசாயிட்ட நிறைய அறிவு இருக்கும், சுயமா செஞ்சு நிறைய தற்சார்பை நிறைய செய்யறது மூலமா அதை அவர் கற்றுக் கொடுக்க முடியும். மற்ற பண்ணைகள்ல வாங்கி வச்சு காட்டலாமே ஒழிய இங்க உருவாக்குதல் மூலம் செயல்படுறதையும் நேரடியாக பார்க்கும்போது இந்த மாணவர்களுக்கு வேளாண்மை குறித்தும் அதுக்கு நல்ல உணவு குறித்தும் நிறைய விழிப்புணர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த இயற்கை விவசாய பண்ணையை முதன்மையை எடுத்துக்கிறோம்னு கேட்டுக்கிறோம். கோரிக்கை எண் 7, இயற்கை வேளாண் அறிஞர் ஐயா கோ நம்மாழ்வாரின் பெயரில் இயற்கை வேளாண் பல்கலைக்கழகம் அமைத்து இதில் மூத்த முன்னோடி இயற்கை உழவர்களை கௌரவ பேராசிரியராக இணைத்து தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுத்து பரவலாக்கம் செய்ய வேண்டும். கடந்த தேர்தல் அறிக்கையில கூட கட்சிகள் அறிவிச்சிருந்தாங்க, நம்மாழ்வார் ஐயா பேர்ல ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் அமைக்கிறோம்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அதோட செயல்பாடுகள் பேரளவில் தான் இருக்குன்றதா எங்க பக்கம் இருந்த ஒரு பதிலா இருக்கு. அதை வந்து இப்போ இயற்கை வேளாண்மைக்குன்னு தனியான கொள்கை முடிவுகள் இருக்கு, தனியான மிஷன் இருக்கு, தனியான நிறைய இடுபொருட்கள் தயாரிப்பு இருக்கு, அங்கீகாரம் தேவை இருக்கு நிறைய. இதெல்லாம் வந்து ஐயா நம்மாழ்வார் பேர்ல உருவாக்கப்படுற பல்கலைக்கழகம் மாதிரியா இந்த இதை கொண்டு வரணும். இதுல மூத்த அறிஞர்கள் எங்களோட இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அங்க முக்கியமான அமர்வுல வந்து அவங்களோட ஆலோசனையின் பேர்ல அதை கொண்டு வரணும் அப்படின்றதுல எங்க கோரிக்கைகள் முக்கியமாக்கிறோம். அதே போல நிறைய உழவு கருவிகள் இன்னைக்கு இறக்குமதியாவே இருக்கு. ஆனா இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஏற்றபடியான உழவுக்கான கருவிகள் இங்க நிறைய ரிசர்ச் இன்னும் ஆராய்ச்சி பண்ணாமையோ அதை உருவாக்காமையே இருக்கு. அதுவும் முக்கியமா பெண்களுக்கான உழவு கருவி எளிமையாக பயன்படுத்தும் உழவு கருவிகள் வேணும்னு சொல்லி எங்க பெண்கள் விவசாயிகளுக்கு சார்பாக கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதை ஆய்வு செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு அந்தந்த பகுதிக்கு மாறுபடும் உழவு கருவிகளோட தன்மை. அப்ப அதையெல்லாம் கொண்டு வந்து செய்யறதுல இந்த பல்கலைக்கழகமும் இந்த ரிசர்ச் ஸ்டேஷன் இதெல்லாம் ரொம்ப முனைப்பா வேலை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். கோரிக்கை எண் 8, இயற்கை உழவர்களின் விளைபொருட்களை சந்தைப்படுத்தும் நோக்கில் இயற்கை உழவர் வாரச்சந்தை, இயற்கை அங்காடி போன்றவற்றை ஏற்பாடு செய்து தர வேண்டும். மேலும் நுகர்வோர் விளைபொருட்களின் தரத்தை ஆய்வுக்குட்படுத்த அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வகங்களை நிறுவ வேண்டும். இப்போ நிறைய இயற்கை விவசாயிகளை நேரடி சந்தைகளுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அடிப்படையில விவசாயிகளோட பொருட்கள் எல்லாமே சுரண்டலுக்கு அர்த்தப்பட்டமா தான் மக்கள் கைக்கு வந்து சேருது. அப்போ இயற்கை விவசாயிகள் கொஞ்சம் அதுல முன்னாடி வந்து நாங்களே எங்களோட விளைபொருட்களை விற்பனை செய்ய சந்தைகள் வேணும் அங்கங்க நடத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்கு அங்கீகாரம் இன்னும் ஒரு பலப்படுத்த வேணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா அங்கங்க நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. அதனால அதை அங்கீகரித்தும் அந்த பொருட்களோட தரத்தை சோதனைக்கிறதுக்கு இலவசமான ஆய்வு மையங்களை உருவாக்கி தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அதே போல கோரிக்கை எண் 9, வேளாண் பண்பாட்டில் விதை முதல் அறுவடை வரை பெரும் பங்கு அளிக்கும் பெண் உழவர் தொழிலாளர்கள் அரசின் திட்டங்களின் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். குடும்ப சொத்தில் ஆண்கள் பெயரில் உள்ள நிலத்தில் அக்குடும்ப பெண்கள் பணியாற்றினால் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கும் பொருட்டு விவசாய அட்டை, மானியங்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை பெண்களுக்கும் வழங்க ஆவண செய்ய வேண்டும். பெண்கள் கையாளும் விதமான எளிய வேளாண் கருவிகளை வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் மூலம் ஆராய்ந்து வடிவமைத்து வழங்க வேண்டும். இவ்வாறான கோரிக்கைகள் தமிழ்நாடு எங்க இருக்கிற பெண் விவசாய சங்கம் சார்பாகவும் வழங்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா இப்போ கிஷான் கார்டு வந்து ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இல்லைன்றது அது மத்திய அரசுல இருந்து வந்தது. அதே போல தமிழ்நாட்டு அளவுலையும் கூட இப்போ தமிழ்நாடு தான் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமா பெண்கள் சார்ந்த முன்னுரிமைகள் நிறைய வேலை செஞ்சிருந்தாலும் இப்போ இந்த பெண் உழவர்கள் அங்கீகரிக்கும் வகையில் அவங்களுக்கு அங்கீகார அட்டைகள் வழங்க வேண்டியிருக்கும். இன்னொரு முக்கியமான அம்ச கோரிக்கையாகவும் அடுத்த கோரிக்கைகள் வருது. இது போன்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம் பெண் விவசாயிகள் சார்போம். கோரிக்கை எண் 10, நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சிறு இயந்திரங்கள் வழங்குதல், இயற்கை விவசாய தொழில்நுட்ப பயிற்சி வழங்குதல், கிராம அளவிலான தொழிலாளர் குழுக்களை உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். ஆண் பெண் வேளாண் தொழிலாளர்களுக்கு சம வேலைக்கு சம கூலி உறுதி செய்ய வேண்டும். இது வந்து நீண்ட நாள் கோரிக்கை. நிலமற்ற விவசாயிகள் அப்படின்னு விவசாய தொழிலாளர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அங்கீகாரமும் இல்லை, அவங்களுக்கான சங்கங்கள்ல அவங்களுக்கான எந்த வித ஒரு கோரிக்கையை வைக்கிறதுக்கான எந்த தளமும் இல்லாமல் இருக்கும் பட்சத்துல அவங்களையும் அங்கீகரிச்சு விவசாயத்துல ஒரு முக்கிய பகுதியாக இருக்க நிலமற்ற விவசாய தொழிலாளருக்கான அங்கீகாரப்படுத்தி அவங்களுக்கான அடையாள அட்டைகள் வழங்குறது. அதுபோல அவங்களுக்கு நிறைய மானியங்கள் நிலம் இருக்கிறவர்களுக்கு தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த இயந்திரங்களா இருக்கட்டும், நிறைய இந்த டூல்ஸ் நிறைய வருது. அதை வந்து இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கும் இந்த மானியங்களை ஒதுக்கி அவங்களுக்கு அந்தந்த சின்ன சின்ன கருவிகள் கொடுத்து அவங்க எல்லா பண்ணைகளையும் அந்த கருவிகள் மூலமா நிறைய விஷயங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொள்வதற்கும் இன்னைக்கு நிறைய இந்த கூலிக்கான அதாவது விவசாய தொழிலாளருக்கான பற்றாக்குறைகள்லாம் கொஞ்சம் இது மூலமா சரி செய்ய முடியும். இதனால இதையும் அங்கீகரிக்கணும்னு கேட்டுக்கிறோம். கோரிக்கை எண் 11, ஏரிகள், வாய்க்கால்கள் மற்றும் ஆறுகளில் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதை தடுத்து மாற்று திட்டங்களை மேற்கொள்ளுதல். மேலும் நீர்நிலைகள் மற்றும் நீர்வழி பாதைகள் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி
அடுத்த தலைமுறைக்கு நமது நீர்ப்பாசன கட்டமைப்புகளை நல்ல நிலையில் கடத்துதல் வேண்டும் அப்படின்னு. தொடர்ச்சியா குளங்கள், ஏரிகள் எல்லாமே இன்னைக்கு ஆக்கிரமிப்புல இருக்கு. முக்கியமா மராமத்து பணிகள் மிக தொய்வா கிடக்கு எல்லா இடத்துலையும். விவசாயிகளுக்கு அடிப்படை சிக்கலா இருக்கிறது. ஏன்னா மழைப்பொழிவு குறைவா இருக்கு, வறட்சி அதிகமாக காரணமா இருக்கு. அப்போ அதோட இந்த வாய்க்கால்கள் எல்லாம் இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான நீர்வழி உரிமைகள் எல்லாமே மறந்துட்டாங்க, இல்லைன்னா இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதெல்லாம் சீர்படுத்தி தர வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளையும் முன்வைக்கிறோம். முக்கியமா இந்த நீர்நிலைகள்ல கழிவு நீர்களை கலக்கிறதன் மூலமா விவசாயம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகுது. அதையும் தடுத்து சீர் செய்து தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம். கோரிக்கை எண் 12, கால்நடைகள் வளர்ப்போருக்கு பயன்படும் வகையில் மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் புல்வெளிகளை அரசு மீட்டெடுத்து மேம்படுத்தி தருதல். இந்த மண்ணிற்கு ஏற்ற நாட்டு கால்நடைகளை பரவலாக்கம் செய்ய வழிவகைகள் செய்ய வேண்டும். நமது மண் வளத்தை மீட்டெடுக்க வேளாண் நிலங்களில் கிடை அமைக்க ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் அப்படின்றது கோரிக்கிறோம். முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானது இந்த மேய்ச்சல் சமூகத்துக்கான முக்கிய கோரிக்கைகள் இருக்கு. ஏன்னா மேய்ச்சல் சமூக மக்கள் இயற்கை வேளாண்மையும் சரி சூழலியல்ல மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பாளனாக இருந்தவர்கள் இன்று புறந்தள்ளப்பட்டுட்டே இருக்காங்க. இவங்களுடைய மேய்ச்சல் நிலங்கள் எல்லாமே இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டதுனாலையும் நெடுஞ்சாலைகள் வழியாக இந்த மேய்ச்சல் கால்நடைகளை கொண்டு போக முடியாத மாதிரி நெருக்கடிகள் இருக்கு. இது மாதிரி நிறைய சிக்கல்களை தொடர்ச்சியா சந்திக்கிறாங்க. அப்போ அவர்களை அங்கீகரிப்பதும் அவர்களுக்கு இந்த கிடை போட்டு தர்றதுக்கான ஊக்கத்தொகையை, மானிய தொகையை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ரொம்ப முக்கியமான கோரிக்கைகளா இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். கோரிக்கை எண் 13, பனை தென்னை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க கல் மீதான தடையை நீக்க வேண்டும். பனைமரம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடும் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்ற அரசு திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு. முக்கியமா பனை தொழிலாளர்கள் நிறைய பொய் வழக்குகளை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. பனையேறி மக்கள் அதே போல தென்னை சார்ந்தும் இன்னைக்கு கோவை மண்டலங்கள் எல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு அங்கீகாரமும், இவங்களுக்கு இந்த மாதிரியான பொய் வழக்குல இருந்து விடுக்க கோரியும், அதே போல இவங்களுக்கு நம்மளோட பனை சார்ந்து தென்னை சார்ந்த நிறைய மதிப்பூட்டு பொருட்கள் வருது. இதுக்கான நிறைய மாற்று திட்டங்களை அரசு கொண்டு வரணும்னு கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். கோரிக்கை எண் 14, வேளாண் பண்பாட்டோடு இயைந்து இருந்த சித்த மருத்துவம் மற்றும் கைத்தறி நெசவு, குயவு, கூடைமுடைதல், கொள்ளர் பட்டறைகள், மரக்கருவிகள் உள்ளிட்ட கைவினை தொழில்களை பாதுகாத்து அதில் ஈடுபட்டுள்ள குடும்பங்களின் பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கை செய்திட வேண்டும். பொதுவா இன்னைக்கு இதெல்லாம் விவசாயிகளோட ஒன்றுபட்ட ஒரு பிணையப்பட்ட தொழில்களா இருந்தது. இந்த குயவா இருக்கட்டும், குயவு தொழிலெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. இது எல்லாமே இப்போ இறக்குமதி ஆகிற சூழ்நிலை இருக்கு. அப்போ அந்த மாதிரியான நலிவடைகிற குடும்பங்களுக்கு அவங்க தொழில்களை மேம்படுத்துறதுக்கு அரசு சார்பாக நிறைய திட்டங்களை வகுக்க வேணும், உதவி செய்ய வேணும். முக்கியமா இந்த கொள்ளர் பட்டறைகள்லாம் இன்னைக்கு ரொம்ப அரிதாயிட்டு வருவதனால பெரும்பாலும் பெரு நிறுவனங்களுடைய டூல்ஸ், அவங்களுடைய கருவிகளையே நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும். அப்ப இதெல்லாம் நாம கருத்துல கொண்டு இதெல்லாம் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்திற்கான ஒரு மையமாக பார்க்கிறோம். அதனால இதை முன்வைக்கிறோம். கோரிக்கை எண் 15, மனித விலங்கு மோதலை குறைக்க வனத்துறையுடன் இணைந்து வேளாண் பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஒழுங்குபடுத்தப்பட்ட வேட்டை, வேலி அமைத்தல், சமூக காடுகள் இழப்பீடு போன்ற முறையான நடவடிக்கைகள் பகுப்பாய்வு செய்து செயல்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் வைக்கிறோம். இது முக்கியமா பழங்குடி விவசாயிகள் மக்கள்கிட்ட பெரும் சிக்கல்களை சந்திக்கிறதுல இன்னைக்கு இந்த மனித விலங்கு மோதலை குறிப்பா வைக்கிறோம். வனச்சட்டங்கள் இல்லை நிறைய தொடர்ச்சியான போராட்டங்களும் சிக்கல்களையும் நம்ம சந்திச்சு முறையிட்டுக்கிட்டே வர்றோம். இதெல்லாம் அதோட தோட்டம் காடு இதுல நிறைய இன்னைக்கு வன விலங்குகள் அங்க வன ஆக்கிரமிப்புனால ஏற்பட்ட அது இடம்பெயர்ந்து இன்னைக்கு நிறைய நிலங்களுக்குள்ள வர்றதும் அதனால ஏற்படுற நிறைய சிரமங்களையும் விவசாயிகள் சந்திச்சுட்டே இருக்காங்க. அதுலயும் நிறைய தீர்க்கப்பட வேண்டிய விடயங்களையும் முன்வைக்கிறோம். இது மூலமாக இந்த முக்கிய 15 கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டு இயக்கம் தமிழ்நாடு எங்கும் உள்ள மக்களோட சேர்ந்து நிறைய கலந்துரையாடலும் விவசாயிகளும் சேர்ந்து இந்த மாதிரியான கோரிக்கைகளை அரசுக்கும் அதே போல அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சட்டசபை தேர்தலை சந்திக்க அனைத்து கட்சிகளுக்கும் இதை கோரிக்கைகளை முன்வைத்து கொடுக்க இருக்கும். வனவிலங்கு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அது தொடர்பா வனவிலங்கு அதிகாரிகள் புகார் தெரிவிச்சிருக்கீங்களா? ஆமா, நாங்க இப்ப இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10% விவசாய நிலங்கள் இதுக்கான முக்கியமா மலையை ஒட்டி விவசாயம் பண்ணி நடந்துட்டு இருக்கு. இதுல இருக்கிற விவசாயிகளாகட்டும், இங்க மலைப்பகுதிகளில் பழங்குடி மக்களா இருக்கட்டும், அங்க நடக்கிற விவசாயிகள் நிறைய பாதிப்பு, முக்கியமா காட்டுப்பன்றிகள்னால, மாடுகள்னால, அதே போல இன்று மயில் ஒரு முக்கியமான பெரும் தொந்தரவா இன்னைக்கு இருக்கு விவசாயிகளுக்கு. இன்னும் நிறைய இருக்குங்க. இது போன்ற விஷயங்களை இது எப்படி சீர்படுத்துறது, முறைப்படுத்துறது, அப்போ இதை ஒரு ஆய்வுக்குட்படுத்தி அரசு எங்களுக்கு வழிவகை செய்து தரணும்னு கேட்கிறோம்.
மேய்ச்சல் நிலங்கள் மீட்டெடுப்பு இல்ல, யார் மீட்டெடுப்பு, யார் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க? சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள், சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் புள்ளிவிவரங்கள் எதுவும் மாவட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கா? பொதுவாக அதற்கான மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு நண்பர்கள் அது சார்ந்து நிறைய தாக்கல்கள் செஞ்சிருக்காங்க. அவங்களும் எங்களோட கூட்டு இயக்கத்திற்காக அந்த கோரிக்கைகள் முன் வச்சிருக்கோம். அதோட விவரமான அறிக்கைகளை அவர்களும் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் விரிவில் அதையும் சமர்ப்பிக்கிறோம். இதில் இணைச்சிக்கலாம். 100 நாள் வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகுதான் விவசாய தொழில் மத்திய அரசு இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றி அமைச்சிருப்பதை வரலாற்றுல அதுல பாத்தீங்கன்னா அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துல 280 விதமான வேலைகள் செய்யலாம்னு அதுல இருக்கு. அதுக்கான முறையான பயிற்சிகள் ஊராட்சி தலைவர்களுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ கொடுக்கறதில்ல. இப்ப அவங்க எது பாத்தீங்கன்னா பொதுவா பாலம் கட்டுறது, ஏரியில போய் தூர்வாடுறது, அந்த மாதிரியான சில வேலைகளுக்குள்ளே அவங்கள முடக்கிறாங்க. பல நல்ல தலைவர்கள், அதுல கொஞ்சம் படித்த தலைவர்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்தி விவசாயத்துக்கும் பயன்படுத்துறாங்க. இப்ப வருடத்துக்கு பாத்தீங்கன்னா 360 நாள்ல 100 நாள் தான் வேலை கொடுக்க போறோம். 100 நாளும் ஒரு குடும்பத்துக்கு 100 நாள், ஒவ்வொருத்தருக்கும் 100 நாள்ல ஒரு குடும்பத்துக்கு 100 நாள். அப்போ விவசாய வேலை இருக்கிற காலகட்டத்துல விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம்னு அதுல சட்ட திருத்தம்லாம் இருக்கு, அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அப்போ 365 நாள்ல 100 நாள் தான் அவங்களுக்கு கொடுக்க போறோம். அந்த 100 நாள் ஒரு நாளும் தமிழ்நாட்டுல கொடுத்தது இல்லை, இந்திய அளவுலையும் கொடுத்தது இல்லை. 40 நாள் 60 நாள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த நிதியை நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 100 நாள் வேலை திட்டத்தால் விவசாயம் பாதிக்கப்படுவதுன்னு ஏற்றுக்கொள்ளப்படாது. குறைந்தபட்சம் இன்றைக்கு வயதானவர்கள், கிராமத்திலே இருக்கக்கூடியவங்க தான் இதை பயன்படுத்தி ஓரளவுக்கு அந்த மக்கள் நகரங்களுக்கு இடம்பெறாம இருக்கிறதுக்கு, உணவு தட்டுப்பாடு இல்லாம இருக்கிறதுக்கு இது இன்னும் ரொம்ப பெரிய பயன்படுது. அதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப விவசாயத்துக்கும் இது அழிஞ்சு போறதுக்கு காரணமே இது. என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இந்த ஆண்டான் அடிமை முறை, இந்த சாதிய சிக்கல்கள், இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் அவர்களோடு நாங்க போய் வேலை செய்ய மாட்டோம், நாங்க வேறு வேலைக்கு போறோன்றது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம்னு கொள்கை முடிவுகள் இருக்கு, சட்ட வரையறை இருக்கு. இப்ப புது சட்டத்திலையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ உள்ளாட்சி தலைவர்களோடையும் இப்ப தேர்தல் நடத்தாம இருக்கு, அதுக்கு தேர்தல் நடத்தி அரசு அதிகாரிகளும் இணைந்து, உள்ளூர் இந்த மாதிரியான விவசாய குழுக்களோட இணைந்து அந்த குறிப்பிட்ட அறுவடை நேரங்கள் அல்லது விதைப்பு நேரங்கள்ல அவங்கள பயன்படுத்திக்கலாம். இப்ப என்ன பயன்படுத்துறாங்கன்னா, இப்போ சில இடங்கள்ல மரம் நடுவதற்கு பயன்படுத்துறாங்க, தனியார் நேரங்கள்லயும் மரம் நடுவதற்கு அவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இருக்கு. அதனால பொதுவான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை முறைப்படுத்தினா 100 நாள் வேலை திட்டம் ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். இப்ப அதையும் ஒன்றிய அரசு மாற்றி இருக்கிறாங்க. அதே நம்ம மாற்று கருத்து வச்சிருக்கிறோம் நிறையா. 100 நாளே ஒழுங்கா கொடுக்கறது இல்லை. இப்ப 120 நாள் எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அது இன்னும் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி ரீதியான ஒரு முயற்சிகளா இருக்குதான். காந்தி பேரை ஏன் மாத்தினாங்கன்னு தெரியல. அப்போ அதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல திட்டம், நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்த திட்டம். இன்னைக்கு நிறைய ஏழை எளிய மக்கள் பயன் அடைகிறாங்க. அதை சமூகத்து நலனுக்காக பயன்படுது. இன்னொரு நிறைய பேருக்கு அதுல என்ன தெரியாதுன்னா, 60-40 அதுல ஒரு ஸ்கீம் இருக்கு. 60% பொருள் தளவாடங்களுக்கு தான் அதை பயன்படுத்த முடியும், 40% தான் கூலிக்கு போகும். அப்போ பாத்தீங்கன்னா உள்ளூர்ல ஒரு சின்ன சாலை அமைக்கிறாங்க, இல்ல ஒரு சின்ன மேம்பாலம் கட்டுறாங்க, இல்ல வேற ஏதோ கால்வாய்கள் அமைக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு கட்டிடம் கட்டினாங்கன்னா அதுவும் 100 நாள் நிதியில இருந்து தான் போகுது. அப்போ அதுல மிச்ச தொகை தான் உங்களுக்கு ஊதியமா போகுது. இது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. 100 நாளும் போது முழுமையா கூலியா தான் போகுதுன்னு நினைக்கிறோம். அதுல பெரும் பகுதி தளவாடங்களுக்காக போகுது. அதனால பொதுவா நம்ம அதை ஒரு ஆய்வுக்கு எடுத்துட்டோம்னா 100 நாள் வேலைக்கும் விவசாயம் அடைஞ்சு போனதுக்கும் ஒரு உதாரணமா சொல்ல முடியாது. அதை முறைப்படுத்தலாம். ஆமா, பொதுவாக இயற்கை விவசாயத்துக்கு எதுவும் பெருசா அறிவிப்புகள் இல்லை. பொதுவாகவே அது தேர்தலுக்கான ஒரு நிலையா தான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு பீகார்ல 10,000 கொடுத்தாங்க குடும்பத்துக்கு, இப்ப இவங்க 5,000 கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. குறிப்பா சொல்லும் போது நம்ம நீண்ட நாள் கேட்டுட்டு இருக்கோம், ரசாயன விவசாயிகளுக்கு கொடுக்குற மாதிரி கூடுதல் மானியங்கள். இப்ப தோழர்கள் கேட்டாங்க, நீங்க இடுபொருட்கள் அரசு கொடுக்குதான்னா இடுபொருட்கள் நிறைய கொடுக்க கேட்டிருந்தோம். விதை வங்கிகள் உருவாக்கணும். நீங்க பாரம்பரிய விதைகள்ல மரபீனி விதைகள் நிறைய கலக்குது, ரசாயன விதைகள் கலக்குது. விதை வங்கிகள் கேட்டிருந்தோம், அது சம்பந்தமான எந்த அறிவிப்பும் இல்லை. இதற்கு கூட்டு இயக்கத்தின் மூலமாவே தேர்தலுக்கு முன்பே, அதாவது நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாவே மாண்புமிகு வேளாண் அமைச்சர் அவர்களை பார்த்து நாங்க கோரிக்கை கடிதம் கொடுத்திருந்தோம். அது சம்பந்தமா எதுவும் கொடுத்திருந்தோம். மட்டும்தான் இயற்கை விவசாயத்துக்கு ஒதுக்கப்படுது. மொத்த வேளாண் பட்ஜெட்ல 1% கூட
மினிமம் 1-2% இயற்கை விவசாயம் இருக்கா, கண்டிப்பா இருக்கா. ஆய்வு பண்ணணும்னா மேபி அது ஜாஸ்தியா கூட இருக்கலாம். ஆனா பட்ஜெட்ல எக்ஸ்க்ளூசிவா இயற்கை விவசாயிகளுக்கு கொடுக்கிற ஒரு தொகை வந்து அனலைசிஸ் பண்ண 0.21% தான். அது வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்றது வந்து போன வருடம் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து சிவானா வெட்டினா எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்டே கொடுத்துருந்தோம், மினிஸ்டர் சண்டே கொடுத்துருந்தோம், சீஃப் செக்ரட்டரிட்டே கொடுத்துருந்தோம், கட்சிகள் தலைவர்கள் சார், வேல்முருகன் சார், சசிகாந்த் சார், இந்த மாதிரி பல தலைவர்களுக்கு கொடுத்துருக்கோம். விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் மக்களுக்கு போட்ட பிறகு விவசாயம் வளர்ந்துருக்கிறதா அதில் ஐயாவும் ஒரு கேள்வி கேட்டார், நீங்களும் கேட்குறீங்க. பட்ஜெட்டுன்னா ப்ராஃபிட்டும் லாஸும் சொல்கிறது தான் பட்ஜெட் இல்லைங்களா? இது வந்து எப்போவுமே நடக்கிற டிமாண்ட் அண்ட் கிராண்ட்ஸ் இல்லைங்களா? மானிய கோரிக்கை போய் பட்ஜெட்டுன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் எங்களுடைய இதில் தெரியல. பட்ஜெட்டுனா வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ இல்லைங்களா? அதுதான் பட்ஜெட். நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேளாண் மானிய கோரிக்கை, போலீஸ் மானிய கோரிக்கையாக தான் பார்க்குறோம். அதை ஏன் முதல்ல விவசாயிகள் இதை எதிர்க்கல தெரியுங்களா? இப்படின்னு ஒரு வார்த்தையை உள்ள சொல்கிறாங்களே, அதுவே திருப்தின்னு எதிர்க்கிற அப்படி வரவேற்றாங்க. பட்ஜெட்டுனா என்ன நடந்தது, என்ன போச்சு, எதையும் சொல்கிறதில்லை. பிடபிள்யூடியில் செய்கிற ஏரி வேலையும் இதில் இணைக்கிறாங்க இல்லைங்களா? நீங்கள் WRDன்னுவாங்க, அந்த வாட்டர் ரிசோர்ஸினுடைய டிபார்ட்மெண்ட்டினுடைய செலவை இங்கே கொண்டுட்டு வருவாங்க. அங்கே நாங்கள் இந்த ஏரியை கட்டணும், இந்த கண்மாயை கட்டணும், அவங்க படிக்கணும். அதை இவர் வந்து வேளாண் துறை அமைச்சர் இதில் படிக்கிறார். பட்ஜெட் இப்போ 5வது பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட்டோடு முடியுது. நிறைய குறைபாடுகள் உண்டு. ஆனால் அந்த பட்ஜெட்டுன்ற வார்த்தையை சொன்னதில் ஒரு திருப்தி பட்டுக்கிறோம். இது வந்திருந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நன்றிகளும். இப்ப நமக்கு நிறைய சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு உணவுல எவ்வளவு நஞ்சுகளை ஐயா சொன்னாங்க. விவசாயம் பண்ற முதல் விவசாயிகள் ரசாயனத்தால முதல்ல விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அடுத்து நுகர்வோராகிய நாமும் பாதிக்கப்படுறோம். இதுக்கு மாற்றாதான் நம்ம இயற்கை விவசாயத்தை பாக்குறோம். இப்ப உணவு பற்றாக்குறைன்னு சொல்லி நஞ்சு கொடுக்க முடியாது இல்லையா மக்களுக்கு? எவ்வளவு நாள் நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருப்போம்? அப்ப அரசு வந்து கொள்கை முடிவாக இந்த ஜிடிபி இதெல்லாம் பார்க்காம இன்னைக்கு வந்து அமைதி இண்டெக்ஸ் வந்துச்சு, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு வந்துருச்சு. அதனால ஆரோக்கியம், ஒரு நிலைத்த நீடித்த வளர்ச்சி, இதைதான் ஐயா குமரப்பா, காந்திய பொருளாதாரவாதி குமரப்பா சொன்னாங்க, நம்மாழ்வார் சொல்றாங்க, பல அறிஞர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால மக்களுக்கு நஞ்சில்லாத உணவை கொடுப்பதற்கான செயல் திட்டங்களை தமிழக அரசு சரி, ஒன்றிய அரசு சரி உருவாங்கணும். அனைத்து கட்சிகளும் அதை முன்னெடுத்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை வடிவமைக்க கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு ஊடகத்துறை நண்பர்களும் ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறோம்.